பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஃபீல்ட்வொர்க் சென்டர் பேப்பர், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் பேப்பர்ன்ற டிஸ்கஷனை நோக்கி நாங்கள் போக போகிறோம். இது 2026 பேட்சுக்கு 26ஆம் எக்ஸாம் செய்கிற பரீட்சை எழுதுகிற மாணவர்களுக்கு 2025 2025 நடந்தொரு எக்ஸாம், ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம். அதை ஒரு கொஷனாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான முயற்சியை நாங்கள் இப்போ தற்போது மேற்கொள்வோம். அதில் ஃபர்ஸ்ட் கொஷன் வந்து ஒரு மைக்ரோவேவ் ஒன்று இருந்து வெளிப்படுற ரேஸ் தொடர்பாக வேவ் லென்த் ஆஃப் மைக்ரோவேவ் இஸ் 1.5 சென்டிமீட்டர். மைக்ரோவேவ் oven produces heat at the rate of 12 joule per second. If 1 minute is used to heat a particular food item, number of photon released from the oven. Right? உங்களுக்கு கொஷன் பேப்பரை பக்கத்தில் வச்சுக்கணும், இதை பார்க்கலாம். நுண்ணலை கதிர்பின் அலை நீளம் 1.5 சென்டிமீட்டர். நுண்ணை கனரடுப்பு மைக்ரோ அவனின் வெப்ப சக்தியை ஒரு செகண்டுக்கு 12 ஜூல் எனும் விகிதத்திலே வெளியிட்டுகிறது. குறித்தொரு உணவை சூடாக்க 1 நிமிடம் தேவைப்பட்டதெனில் கடனடுப்பிலிருந்து வெளியேறும் போட்டோன்களின் எண்ணிக்கை என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னு நாங்கள் பேசிக்கலி விளங்கிக் கொள்ளணுமான 2 விஷயங்களை நான் வழங்கப்படுத்துகிறேன். இந்த கனரடுப்பு அவன் 1 செகண்ட்ல 12 ஜூல்ஸை வெளிவிடுது, ரிவால்வ் பண்ணுது. அப்போ 1 மினிட் தானே பயன்படுத்துகிற, ரைட்? 1 மினிட் பயன்படுத்தப்பட்டன்னு சொல்லி தரப்படுதுங்கன்னா 1 மினிட். எனவே 60 செகண்டுக்கு நீங்கள் பார்த்தா 720 ஜூல் சக்தியை வெளிவிடுது, கால் செய்து எமிட் பண்ணுதுங்கிறதா என்னோட பாயிண்ட். ரைட். இப்போ எங்களுக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். நாங்கள் இது ஃபோட்டோன் கதையை உண்மையில ஒரு காயில் இருந்து இந்த இடத்துல இந்த அவன் இருந்து சக்தி வெளிவிடப்படுறது எலக்ட்ரோமேக்னடிக் ரேடியேஷனாக மின்காந்த கதிர்ப்புகளாகத்தான் கால் செய்யப்படுறது. அந்த கதிர்ப்பு மேல் ஒரு கண்டினியூஸான ப்ரோசஸ் அல்ல, தொடர்ச்சியான அமைப்பு அல்ல, சக்தி சொட்டுக்களாக ட்ராப்ஸாகத்தான் வெளியில விடுது. ட்ராப்ஸாகத்தான் இது என்ன செய்யுது, பேக்கெட்ஸ் நாங்கள் சொல்லுவோம். மேக்ஸ் பிளாங்க்ஸ் கான்செப்டின் அடிப்படையில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னது ஃபோட்டோன்னு சொல்லி. சரி, அப்போ அந்த 2 டேர்ம்ஸும் உங்களுக்கு பரீட்சை நம்புறேன். இது ஒரு ட்ராப்ட பெருமதி எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கான சமன்பாடு தான் இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூன்ற சமன்பாடு. ஈன்றதான் அந்த ஒரு ஃபோட்டோனுக்குரிய எனர்ஜி. ஹெச்ன்றது வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், எக்ஸாம் பேப்பர்ஸில் வளமையாக தார வேல்யூ. அதே போல இது ஃப்ரீக்வன்சி. அப்போ ஃப்ரீக்வன்சி எல்லாருக்கும் தெரியும். ஃப்ரீக்வன்சி சி இஸ் ஈக்குவல் டு வெலோசிட்டி, வேகம், ஸ்பீட் ஈக்குவல் டு வெலோசிட்டி இன்ட்டு லெம்டான்னு சொல்லி நீங்கள் படிச்சுக்கிறீங்க. எனவே அதை கால்குலேட் பண்ணணுமாக இருந்தால், ஃப்ரீக்வன்சியை கால்குலேட் பண்ணணும்னு சொன்னால் அந்த வேல்யூஸை நீங்கள் ஆட் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணப்படணும் இந்த அமைப்பில். ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு சிஓ லெம்டான்னு எல்லாருக்கும் தெரியும். ரைட். அப்போ நாங்கள் இந்த பாட்டில் முதலாவது பகுதி செய்துட்டோம். அதாவது இங்கு வெளியேற மொத்த சக்தியை கண்டுட்டோம். அடுத்து எங்களுக்கு கால்குலேட் பண்ணணுமானது இங்கே இருக்கிற ஒரு ஃபோட்டோன்ற சக்தியை தெரியுமாக இருந்தால் மொத்த சக்தியால் ஒரு ஃபோட்டோன்ற எனர்ஜி டிவைட் பண்ணினா உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோன்றது கிடைக்கும். எனவே அதை நான் ஒர்க் பண்ணி வச்சுக்கிறேன், பாருங்க. ஓகே, அப்போ இந்த ஈக்குவேஷன் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. இஸ் ஈக்குவல் ஹெச் நியூ, ரைட். அதே போல் இஸ் ஈக்குவல் டு h into c over lambda. அப்போ அதன்படி டேட்டா என்டர் பண்ணிக்கிறோம். ஹெச்ன்றது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் -34 ஜூல் பர் செகண்ட். எக்ஸாம் பேப்பர்ஸில் தரப்பட்ட டேட்டா இங்கே நான் போட்டிக்கிறேன் மேலில். அதே நேரம் யூனிட்டை நீங்கள் போட்டுக்கொள்ளணும். யூனிட்டல் மேட்ச் ஆகலாட்டி என்ன செய்யணும், மேட்ச் பண்ணுற விதமாக நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ண வேண்டி வார. இந்த இடத்துல சென்டிமீட்டர் இருக்குது, ரைட்? சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ நீங்கள் CO lambda ரைட் போட போறீங்க. 318 மீட்டர் பர் செகண்ட்ன்றது மின்காந்த கதிர்ப்புகள், எலக்ட்ரோமேக்னடைசேஷன் ஸ்பீட், வேகம் இவ்வாறு தான் காணப்படும். அது எதுவாக இருந்தாலும் சேம் ஸ்பீடை காட்டுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே போல் அதை நீங்கள் லெம்டா பார்த்தீங்கன்னா 1.5 × -2 மீட்டர், ரைட்? மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி தான் செய்யப்படணும், SI யூனிட்டுக்கு வரணும், ரைட்? அந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் முதலாவது செய்து கொள்ளணுமானது 10 to the powers சால்வ் பண்ணிக்கலாம், 10 அடுக்குகளை, ரைட்? 10 -2 இருக்கிற மேலே போகக்கூடிய 10 -10 ஆகும், 10 ஆகும். எனவே 10 -34 just 10 24 is the answer. 24 தான் விட.
அப்போ உங்களுக்கு நல்லா விளங்குது மைனஸ்லாம் இந்த ஆன்சர் என்ன செய்ய போகுது மேலே வரப்போகுது என்றது நீங்கள் வச்சு டிசைட் பண்ணக்கூடாது. இன்னும் அப்படியே வேலை இருக்குது. சரி, அப்போ இதை 6.63 நீங்கள் ரைட் 3ஆல் மல்டிப்ளை பண்ணினா 13.26 10⁻⁻24 இருக்குது. அப்போ டக்குண்டு இது மைனஸில் தான் வரும்னு சொல்லி இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு வானம், ஏன்னா இன்னும் வேலை கம்ப்ளீட் ஆகலை. ரைட், அப்போ இந்த இடத்துல இதுதான் ஒரு ஃபோட்டோன்ற மொத்த சக்தி. சரி, அப்போ நீங்கள் எத்தனை ஃபோட்டோன் வெளியேன்னு பார்க்கறதுக்கு ஒரு நிமிடத்திலே வெளியான மொத்த சக்தியை ஒரு ஃபோட்டோன்ற எனர்ஜியால் டிவைட் பண்ணினா அப்ராக்சிமேட்லி நான் நீங்கள் டிவைட் பண்ணி காட்டிக்கிறேன். 55 இன்ட்டு 24 வரும். இந்த -4 வந்து கேன்சல் ஆகி மேலே 4 என்ன செய்யும் +4 மாறும். ரைட், இந்த இடத்துல உங்களுக்கு டிசிஷன் வரலாம். ரைட், இதை சோல்வ் பண்ணுறதுக்கு முன்னாலே, இதை டிவைட் பண்ணுறதுக்கு முன்னாலே உங்களுக்கு டிசிஷன் வரலாம். எப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல மைனஸ் ஆன்சர் வரையலாது. அப்போ இந்த ஆன்சர் வரையலாது, இப்படி ஒரு விடை வரையலாது. ரைட், இப்படி ஒரு விடையும் ஆன்சரும் வரையலாது. அப்போ ரெண்டில் ஒன்று தான் விடை. அதுலேயும் எங்களுக்கு மிக கிளியர், இதை நம்ம கூட போதே தவிர குறையாம அடிச்சு. ஏன்னா 55 இன்டு 10⁻24 இருந்தால் 5.5 10⁻25 வார வாய்ப்பு தான் இருக்கு. எனவே இந்த ஆன்சரும் வர இயலாது. அப்போ ஆன்சர் வந்து செகண்ட் ஆன்சர்ன்றது உங்களுக்கு கிளியர் நினைக்கிறேன். அப்போ ஒரு இலகுவான விழா பொறுமையாக செய்வீங்கன்னா உண்மையில ஃபைனல் ஆன்சர் வரங்காட்டியும் போக தேவையில்லை, டிவைட் பண்ணவும் தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தால் 720 13ஆல் பிரித்தா ஒரு என்ன செய்யறது, ஒரு 2 டெசிமல்ஸில் ஆன்சர் வரும்னு உங்களுக்கு தெரியும். எனவே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும்ங்கிறது தான் சொல்ல வர விஷயம். அடுத்த விஷயம் உடனே நாங்கள் இதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம்.